வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம இன்னைக்கு பாலிட்டி ரிவிஷன் சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியம், ஏன் அதை இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2005 எனாக்ட் பண்ணாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 எனாக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ 2025 20 இயர்ஸ். ஸோ நம்ம என்னென்னா ஜஸ்ட் ஒரு லாஜிக் மாதிரி தான். 100 இயர்ஸ் 50 இயர்ஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் அப்படின்னா யூபிஎஸ்சி கேள்வி கேட்பாங்க. நான் 100% கேட்பாங்கன்னு சொல்லல, கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி ஆக்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஆர்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனாக்டட் அட் 2005. ஆர்டி ஆக்ட் வாஸ் எனாக்டட் அட் 2005. ஸோ அந்த எதுக்காக ஆர்டிஐ அப்படிங்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 Clause 1. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டி ஆக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எனாக்டே பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக எனாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. யார்கிட்ட டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்? ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பாடிஸ் கிட்ட டிரான்ஸ்பரன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். எதில் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்? இன்ஃபர்மேஷனில் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அதுக்கு தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ எனக்கு இந்த பாடி எப்படி செயல்படுது, இது எப்படி ஒரு பர்டிகுலர் கவர்மெண்டல் பாடி ஆர் கவர்மெண்டல் எய்டட் பாடி, ஸோ பாடி விச் கெட்ஸ் ஃபண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆர்டிஐ போட்டேன்னா நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் டு அக்சஸ் த இன்ஃபர்மேஷன். ஸோ ஆக்சுவலாக ஒன்ஸ் நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் 30 days. ஸோ ரெஸ்பாண்ட் வித்தின் 30 days. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மல் ஆர்டிஐ 30 days எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு சில ஆர்டிஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் அண்ட் லிபர்ட்டி சம்மந்தப்பட்ட இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டிஐஸ் 48 hours அவங்க சொல்லி ஆகணும். ஸோ 48 hours அவங்க ரிப்ளை பண்ணி ஆகணும். அதே இப்போ தேர்ட் பார்ட்டிக்காக இன்னொருத்தருக்காக நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 40 days. If third party is involved, it is 40 days. ஓகே, சரி. இந்த ஆர்டிஐ ஆக்ட் யார் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பா? சரி, ஆர்டிஐ ஆக்ட்னு சொல்கிறோம், நான் அப்ளை பண்ணுறேன். யார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கொடுப்பான்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அட் சென்ட்ரல் லெவல். ஸோ இவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா directly to the president. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அட் ஸ்டேட் லெவல். இங்கே யார் directly reports to ஸ்டேட் கவர்னர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸ்டேட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு பாடியுமே ஆக்ட்ஸ் இண்டிபெண்டன்ட், இதுதான் முக்கியம். ஸோ ஆக்சுவலாக போத் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டண்டாக தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இந்த சென்ட்ரல் அதாவது ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுலேருந்து வந்துச்சுன்னு சொன்னேன், அண்டர் ஆர்டிகல் 19 Clause 1 Sub Clause A. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து தான் ஆர்டிஐ ஆக்ட் எவால்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஃபண்டமெண்டல் ரைட் ஒன்லி ஆர்டிஐ ஆக்ட் இஸ் எவால்வ். ஓகே, ஸோ பர்டிகுலராக ஆர்டிஐ ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பட் இது எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலாக கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை, கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். செக்ஷன் 2 Subclause F, செக்ஷன் 2 Clause F. ஸோ ஆக்சுவலாக ஒரு இன்ஃபர்மேஷன்னா என்ன? ஸோ செக்ஷன் 2 Clause F டிஃபைன்ஸ் வாட் இஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் செக்ஷன் 2 Clause Fல இருக்கு. செக்ஷன் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக பப்ளிக் அத்தாரிட்டி ஒரு பப்ளிக் பர்சன், ஒரு சிட்டிசன் ஸோ ஆர்டிஐ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் அத்தாரிட்டி அது சோமோட்டோவாக அவங்களே முன் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 4ல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 2019 ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு, பிகாஸ் ஆர்டிஐ ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஆர்டிஐ ஆக்ட் அமெண்ட் பண்ணுறது மூலயமா ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயத்தில் கை வச்சாங்க. என்னது? செக்ஷன் 13, செக்ஷன் 16, செக்ஷன் 27. ஸோ அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆகட்டும் சரி, இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆகட்டும் சரி, அவங்களுக்கு சேலரிஸ் அண்ட் அலவுன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கிரிஷன் இருந்தது. கவர்மெண்ட் அதில் கை வைக்க மாட்டாங்க, பிகாஸ் தே மஸ்ட் ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி. இப்போ கவர்மெண்ட் அதில் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு பயாஸ்டா போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிஐ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019ல சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சேலரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்டால நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்.
ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் brought in line with எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஆக்சுவலாக சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட ஸ்டேட்டஸ், அவரோட ஸ்டேட்டஸ் எதுக்கு ஈக்குவலாக, சேலரிஸ் அண்ட் அலவுன்சஸ்லாம் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனருக்கு என்ன சேலரி அண்ட் அலவுன்சஸ் இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கும் இருக்கும். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆர்டிஐ என்ன, எதுக்காக ஆர்டிஐ கொண்டு வந்தாங்க? ஒரு சிட்டிசனுக்கு என்ன, ஒரு கவர்மெண்ட்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அது கவர்மெண்ட் நமக்கு எல்லாரும் நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிட்டிசனுக்கு தெரிஞ்சாலே அந்த நல்லதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அவர் வந்து முன்னேறுவார். ஆஸ் அ சிட்டிசன் கவர்மெண்ட் எனக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் அதை யூஸ் பண்ணி என்னோட டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்பேன், என்னோட டெவலப்மெண்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணிப்பேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலயமா நான் என்ன ஆகிறேன், எம்பவர் ஆகிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நான் என்ன ஆகிறேன், எம்பவர் ஆகிறேன். எம்பவர் ஆகிறதுக்கு அப்புறம் நான் வந்து டெவலப் ஆகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரமோட்ஸ் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. இதுதான் நடக்குதா, ஒரு கவர்மெண்ட் பாடிஸில் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்களா? ஸோ எனக்கு அந்த ஆர்டிஐ மூலயமா எனக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒரு கவர்மெண்ட் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் ரெடியூஸ் கரப்ஷன். இப்போ ஆர்டிஐ இருக்கு அப்படின்னா இப்போ என்னோட செயல்பாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, அந்த பிரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ் அ சிட்டிசனாக நான் என்ன பண்ணலாம்னா, ஆஸ் அ சிட்டிசனாக நான் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். அப்போது ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, இந்த இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் அலாகேட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில் சம்மரியை வந்து நமக்கு வந்து அனுப்புவாங்க. அப்போது அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். இப்போ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, கண்டிப்பாக இதில் ஏதாவது நான் கரப்ஷன் பண்ணால் நாளைக்கு டிஸ்க்ளோஸ் ஆகும், வெளியே யாராவது ஆர்டிஐ போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், டிஸ்க்ளோஸ் ஆகிடும். த ஃபேமஸ் 2G scam was exposed by RTI. The famous 2G scam was exposed by RTI. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ ஒரு சில அத்தாரிட்டிஸ்க்கு கரப்ஷன் பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அதனால தான் ரெடியூஸ் கரப்ஷன், ப்ரமோட்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, RTI Act 2005. So actually RTI Act 2005 was enacted at Article 19 subclass A, Freedom of Information Act, based on 2002. This act was enacted based on Freedom of Information Act 2002. So authorities யாரெல்லாம் இந்த RTI Act கீழே வருவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் யார் மேலெல்லாம் RTI Act போடலாம் அப்படின்னா, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் அப்பலேட் அத்தாரிட்டி, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஒரு சின்ன கரெக்ஷன், ஆர்டிஐ நான் ஃபைல் பண்ணேன்னா எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் அந்த ஆர்டிஐ போகும் அப்படின்னா, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் அப்பலேட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இவங்க எல்லாத்துக்கும் போகும். ஸோ ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது. ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏவோட லிங்க் பண்ணது RTI Act இருந்துச்சு. பட் அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டோட லிங்க் பண்ண கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்நாராயண் கேஸ் 1975. ஸோ எந்த கேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ராஜ்நாராயண் கேஸ் 1975. ஸோ RTI லிங்க் வித் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏ. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா CK விசஸ் சுப்ரீம் கோர்ட் 2019. ஸோ இந்த ரெண்டு கேஸுமே வித் ரெஸ்பெக்ட் டு RTI. ஸோ கீ சேலஞ்சஸ் இன் RTI. ஸோ கீ சேலஞ்சஸ் இன் RTI அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா RTI 2019 அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டென்யூர் அப்படின்னு சொல்கிறது வந்து RTI CICயும் சரி, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் சரி, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் சரி, இவங்க ரெண்டு பேரோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடில் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிக்ஸடில் இருந்தால் அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படலாம். பட் அதுக்கப்புறம் இப்போ அது அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நவ் தேர் டென்யூர் இஸ் டிசைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயாஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும், அவங்களோட இண்டிபெண்டன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்களுக்கு இருந்த பவர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணப்பட்டது, அட்டானமி வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ரீசெண்ட் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணது மூலயமா இது வந்து எப்படி RTIயோட லிங்க் ஆகுது அப்படின்னா, இதில் அமெண்ட் பண்ணது மூலயமா ஒரு சில பர்சனல் லைஃப், அதாவது நம்ம RTI போடுறோம் அப்படின்னா ஒரு சில டேட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பர்சனல் லைஃபோட அஃபெக்ட் ஆகுதுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது செக்ஷன் 44 சப் கிளாஸ் 3ல. ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்ட் இஷ்யூஸ். கண்டிப்பாக இது கொஷின் கேட்க மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதுல இருந்து தான் கொஷின் வந்தால் வரலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் தி இது சுத்தமாக தேவையில்லை, 100% தேவையில்லை. ஜஸ்ட் இது வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காக தான் இந்த 5 கேஸை வந்து சொல்கிறேன். ஆர்டிஐ யூஸ் பண்ணி பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணாங்க, எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆதர்ஷ் சொசைட்டி ஸ்கேம், ஆக்சுவலாக கார்கில் ஹீரோஸ்க்கு மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஆர்டிஐ போட்டப்போ தான் தெரிஞ்சது அந்த அபார்ட்மெண்ட்ஸில் வந்து கார்கில் ஹீரோஸ் கிடையாது. மீன்ஸ் கார்கில்ல உயிர் துறந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மும்பையில் வந்து அபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வீடு கொடுக்குறதா இருந்தது. பட் அது ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேம் என்ன ஸ்கேம் நடந்திருந்ததுன்னா அதில் வந்து பொலிட்டீஷியன்ஸும் பிஸ்னஸ் மேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கிற மாதிரியும் அந்த அபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி அவங்க கிட்ட போகலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. 2G ஸ்கேம் நமக்கு தெரியும். ஸோ காமன்வெல்த் ஸ்கேம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமானிட்டேஷன் அனௌன்ஸ்ட் வித்தவுட் ஆர்பிஐஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிமானிட்டேஷன் வாஸ் அனௌன்ஸ்ட் வித்தவுட் ஆர்பிஐஸ் அசன்ட். ஆர்பிஐ கேட்காம தான் டிமானிட்டேஷன் கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து கன்சல்ட் பண்ணாம தான் டிமானிட்டேஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஐ தான் எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஸ்கேம், இது அதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. பட் என்ன சொல்ல வரேன்னா இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து டாப் கேசஸ். ஸோ சம் கமர்ஷியல் வேல்யூ கேசஸ். ஸோ இது மாதிரி ஆர்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பேக் போன் ஆஃப் இந்தியாஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் குட் கவர்னன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பில்லராக இருந்தது. பட் இப்போ அந்த ஆர்டிஐ அமன் பண்ணது மூலயமா ஒரு சில சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலயமா அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது, டிரான்ஸ்பரன்சி தடைப்படுது. இதனால ஆர்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பெருசாக மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிஐ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இதுக்கப்புறம் செயல்படுமான்னு கேட்டால் அதுக்கு கொஞ்சம் கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் தாண்டியுமே நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ஓரளவுக்கு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஆர்டிஐ பேஸ் பண்ணி கொஷின் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.